மே 11, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 14. ஊழிநூல் விளக்க உரையில் புணர்ச்சியின் 3 அடிப்படைகள் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூலின் 3வது இயலாகிய புணர்ச்சி ஓர் பாடமாக விளக்கப்படுகிறது. புணர்ச்சியின் 3 நிலைகள் மற்றும் வகைகளை பற்றி கடந்த பாடத்தில் விளக்கினோம். பொருத்தம், பரிமாற்றம், விளக்கம் ஆகியன நிலைகளாகவும் வகைகளாகவும் எவ்வாறு இருக்கின்றன என்பதை கடந்த பாடத்தில் பார்த்தோம். விளக்கமே ஆதி, அதன் பிறகு பரிமாற்ற நிலை, அதன் பிறகு பொருந்துதல் என்பன நிலைகள். இந்த நிலைகளே வகைகளாகவும் இருக்கின்றன என்பதுதான் பாடத்தின் சாரமான கருத்து. இப்பொழுது புவியில் உள்ள புணர்ச்சி அடிப்படைகளை பார்க்க போகிறோம். சற்று பொறுமையாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்த பாடம் பொதுவாக பேரண்டத்தின் புணர்ச்சி நிலைகளையும் வகைகளையும் குறிக்கிறது. ஐம்பூதங்களின் பிறப்புக்கு அடிப்படை எது என்பதை குறிக்கிறது. பொருத்தம், பரிமாற்றம், விளக்கம் எனும் புணர்ச்சி நிலைகளும் வகைகளும். இன்று நாம் காணப்போகும் பாடம் புவியில் உள்ள உயிரினங்கள், பொருட்களின் புணர்ச்சிக்கான அடிப்படைகள் யாவை என்று விளக்குகிறது. இந்த வேறுபாட்டோடு பாடத்தை உள்வாங்க தொடங்குங்கள். இன்று விளக்கப்படும் பாடத்தையும் நேற்று விளக்கிய பாடத்தையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தால் இது பாடம் விளங்காது. ஆகவே இன்று விளக்கும் பாடத்தை தனியே உள்வாங்குங்கள். பிறகு இதில் தெளிவு பெற்ற பிறகு நேற்றைய பாடத்தையும் இதையும் பொருத்தி பார்த்தால் கூடுதலாக உங்களால் ஆழமாக விளங்கிக் கொள்ள இயலும். புணர்ச்சிக்கு 3 அடிப்படைகள் உள்ளன. தன் புணர்ச்சி, அயல் புணர்ச்சி மற்றும் ஒத்தவை ஈர்த்தல். இந்த 3 அடிப்படைகளில்தான் புணர்ச்சி நிகழ்கிறது. இந்த 3 அடிப்படைகள் என்று வழங்கப்படுகின்றன. வகைகளோ நிலைகளோ அல்ல, இவை அடிப்படைகள். இந்த அடிப்படைகளிலிருந்து பல நிலைகள் எழும், பல வகைகள் இருக்கும். அவையெல்லாம் அவரவருடைய ஆழமான புரிதலுக்கு உட்பட்டு விளங்க கிடைப்பன. ஆனால் எந்த வகையாக இருப்பினும், எவ்வகை புணர்ச்சியாக இருப்பினும், எந்த உயிரினத்தின் புணர்ச்சியாக இருப்பினும், எந்த பருப்பொருளின் புணர்ச்சியாக இருப்பினும், இந்த 3 அடிப்படைகளுக்கு வெளியே வேறு புணர்ச்சி இல்லை என்பதுதான் கருத்து. தன் புணர்ச்சி என்றால் என்ன? இதை விளக்குவதற்கு முன்பு காமம் என்னும் சொல்லுக்கான அடிப்படை பொருளை காணலாம். இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்தல் காமம் ஆகும். இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று ஈர்த்தல் காமம் ஆகும். பருப்பொருட்களின் ஆதி ஒரு பொருள் தன்னைத்தானே புணர்ந்து பெருகுதலில் தொடங்கியது. பருப்பொருள் என்று நாம் வழங்குவது ஒரு குறிப்பிட்ட வடிவில் நிலைத்தன்மை கொண்ட பொருட்களை பருப்பொருள் என்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வடிவில் நிலைக்காதவற்றை பருப்பொருள் என அழைக்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட வடிவில் நிலைத்தன்மை இருந்தால் அது பருப்பொருள். காற்று பருப்பொருள் அல்ல, நீர் பருப்பொருள் அல்ல, மணல் துகள் பருப்பொருள். இவ்வாறு பொருட்கள் வடிவத்தில் நிலைக்கின்றனவா இல்லையா என்பதை பொறுத்து அவை பருப்பொருளா இல்லையா என்று நீங்கள் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். பருப்பொருட்களின் ஆதி ஒரு பொருள் தன்னைத்தானே புணர்ந்து பெருகுதலில் துவங்கியது. ஒரு பொருள் தனக்குள் உள்ள நேர் மற்றும் எதிர் ஆகிய இரு நிலைகளையும்
தனக்குள்ளேயே புணர்ந்து பெருகுதல் ஆதிநிலை. பேரண்டங்களில் முதல் நிலை பருப்பொருட்கள் இவ்வாறு தான் வெளிப்படுகின்றன. பேரண்டங்களில் முதல் நிலை பருப்பொருட்கள் என்று இங்கு எவை குறிக்கப்படுகின்றன எனில், அணுக்கள் முதல் நிலை பருப்பொருட்கள் என்று குறிக்கப்படுகின்றன. அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட வடிவில் இருப்பவை, ஆனால் குறிப்பிட்ட வடிவில் நிலைப்பவை அல்ல. அவற்றுக்கு வடிவமே இல்லை என்றும் கூறக்கூடாது. அவை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நிலைப்பன என்றும் கூறக்கூடாது. ஆதி நிலையில் எல்லாமே இவ்வாறு தான் இருக்கும். ஆதி நிலையை நோக்கி செல்ல செல்ல நிலைத்தன்மையும் இருக்கும், நிலையற்ற தன்மையும் இருக்கும். இது உரு என்றும் அழைக்க இயலாது, இது உருவற்றது கரு மட்டுமே என்றும் அழைக்க இயலாது. ஆகவே ஆதி பருப்பொருள் என்பது அணுவே. அந்த அணுவையும் ஒரு மணல் துகளையும் நேரடியாக ஒப்பிடக்கூடாது, ஒப்பிட இயலாது. அதேவேளை அணு, மணல் துகள் ஆகிய இரண்டுமே பருப்பொருட்களின் இருவேறு நிலைகளே என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அணு எனப்படுவது வெறும் கருத்தல்ல, அது ஒரு பொருள். அணு எனப்படுவது நிறைவடைந்த பருப்பொருளும் அல்ல, அது ஆதிநிலை பருப்பொருள். நிறைவடைந்த பருப்பொருள் எனில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நிலைக்கும், குறிப்பிட்ட சூழலில் குறிப்பிட்ட காலத்திற்கு நிலைக்கும். அவ்வாறான குறிப்பிட்ட சூழல் மற்றும் காலத்தில் நிலைக்கும் தன்மை அணுக்களுக்கு இல்லை. அவற்றின் வடிவம் தொடர் மாற்றங்களுக்கு உட்படுவது. ஆனாலும் வடிவமே இல்லை என்று அழைக்க இயலாது. இதுவே ஆதிநிலை. ஆதிநிலை என்று ஒரு சொல் வலியுறுத்துகிறது என்றால் அதன் பின்னே பல பொருட்கள் இருக்கின்றன, அதற்கு பின்னால் வேறு விளக்கங்கள் இருக்கின்றன என்று பொருள். பருப்பொருட்களின் ஆதி ஒரு பொருள் தன்னைத்தானே புணர்ந்து பெருகுதலில் துவங்கியது என்றால், அணு உள்ளிட்ட ஆதி பொருட்கள், அணு மற்றும் அதற்கு பிந்தைய பொருட்கள் தன்னைத்தானே புணர்ந்து பெருக தொடங்கின என்பது கருத்து. அணுக்கள் தன்புணர்ச்சியின் வழியாக பெருகுவன. அவற்றுக்கு எதிர்ப்புணர்ச்சி எனும் தேவை ஆதியில் இல்லை. ஆதி நிலையில் அணுக்கள் தமக்குள் உள்ள நேர் மற்றும் எதிர் ஆகியவற்றோடு புணர்ந்துதான் பெருகுகின்றன. ஆதி நிலையில் பெருகுகின்றன என்று இதை இறந்த காலமாகவும் நிகழ்காலமாகவும் இணைத்தே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அணுக்களின் நிகழ்வு எக்காலமும் உள்ளது. அணுக்கள் ஆதியில் தமக்குத்தானே புணர்ந்தன. இப்பொழுதும் அணுக்களின் ஆதி நிலை, ஆதி வடிவம் தனக்குத்தானே புணர்தல் எனும் தன்புணர்ச்சியில்தான் உள்ளன. ஆதி நிலை அவ்வாறு தான் உள்ளது. பேரண்டங்களின் முதல் நிலை பருப்பொருட்கள் இவ்வாறு தான் வெளிப்படுகின்றன. நாம் காற்றை பற்றி குறிப்பிட்டோம். காற்று ஒரு பருப்பொருள் அல்ல. ஏனென்றால் அது நிலைத்தன்மையற்றது, அசைவது. ஆகவே காற்று எனும் பூதம் ஒரு பருப்பொருள் என்ற வகைமைக்குள் வராது. ஆனால் காற்றுக்குள் இருக்கும் அணுக்கள், அணுக்களின் திரட்சி ஆகியனவெல்லாம் பருப்பொருள் எனும் வகைமைக்குள் வருவன. அவை ஆதி நிலையில் உள்ளவை. இந்த தன்புணர்ச்சியின் வழியாக பெருகும் அணுக்களும் அணு திரட்சியும் இணைந்ததுதான் காற்று. காற்று தன்புணர்ச்சி எனும் வகைமைக்குள் வராதது. ஆனால் அந்த காற்றின் மூலமாக இருக்கும் அணுக்களும் அணு திரட்சியும் தன்புணர்ச்சி செய்வன. காற்று எனும் வடிவம் தன்புணர்ச்சி செய்யும் ஆதி பொருட்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. இது இன்றியமைய கருத்து. பாடத்தின் போக்கில் இது ஏன் வலியுறுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். புவியின் ஆதிநிலை உயிரிகளான ஒரு செல் உயிரிகளில் தன்புணர்ச்சி எப்போதும் உண்டு. அவை ஒவ்வொன்றும் தன் உடலுக்குள்ளேயே புணர்ந்து பெருகுவன.
ஆண்மை பெண்மை ஆகிய இரு பண்புகளும் அவற்றின் உடல்களில் நிறைந்துள்ளன. பருப்பொருட்களின் ஆதியை பற்றி இதுவரை விளக்கினோம். இப்பொழுது புவியில் உள்ள உயிரின கூட்டத்தின் ஆதிநிலை தன்புணர்ச்சி செய்வது என்று விளக்கப்படுகிறது. ஓரறிவு உயிரினங்கள், ஒரு செல் உயிரிகள் தன்புணர்ச்சி செய்பவை. அவை எப்போதுமே தன்புணர்ச்சியில் இருப்பவை. தன்புணர்ச்சி தான் புவியில் உள்ள உயிரின கூட்டத்தின் ஆதிநிலை புணர்ச்சி. அது இப்பொழுதும் உண்டு. ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு காலத்தில் இருந்தது என்பதல்ல, எக்காலத்திற்கும் பொருத்தமான கருத்து இது. புவியில் உயிரின கூட்டம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது, வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவ்வாறு வெளிப்படும் முதல் நிலை உயிரின கூட்டம் தன்புணர்ச்சி செய்வது. முதல் நிலை உயிரின கூட்டத்தில் ஆண்மை பெண்மை ஆகிய இரண்டும் ஓர் உடலில் உண்டு. ஆண்மை வேறு பெண்மை வேறு எனும் பாகுபாடும் வெவ்வேறு உடல் கொள்ளும் நிலையும் உடல்களின் வளர்ச்சி போக்கிலும் சிந்தனை போக்கிலும் நிகழ்வன. உடல் வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி ஆகியனவே ஆண்மை பெண்மை ஆகிய இரு மூலக்கூறுகளை, படைப்பின் மூலமான கூறுகளை வேறு வேறு என்று பகுத்து புரிந்து கொள்கின்றன. உண்மையில் ஆண்மை பெண்மை ஆகிய இரண்டும் ஒரு செல்லுக்குள்ளேயே இணைந்துதான் இருக்கின்றன, இயைந்துதான் புணர்கின்றன. இதுதான் அம்மை அப்பர் என்று ஆண்மை பெண்மையை இணைத்தே ஒரு சொல்லால் படைத்தவரை நாம் வழங்குவதற்கான அடிப்படை சாரம். இதுதான் மூல கருத்து. இறையியலுடைய, நம்முடைய மரபு இறையியலின் மூல கருத்து இதுவே. ஒரு பங்கு ஆண்மை ஒரு பங்கு பெண்மை என்று வழங்குவது வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல, அது உண்மை என்பதனால் மட்டுமே. ஓரறிவு உயிரினங்கள் தம்முள் இரு கூறுகளையும் கொண்டுள்ளன. இந்த உயிரின கூட்டத்திற்கு மட்டுமல்ல, இது அணுக்களுக்கும் பொருந்தும். அணுக்களுக்குள் நேர் எதிர் ஆகிய இரண்டும் உண்டு. நேர் எதிராகிய இரண்டும் ஓர் அணுவிற்குள் உண்டு. அதாவது ஆண்மை பெண்மை ஆகிய இரு கூறுகளும் ஓர் அணுவிற்குள் உண்டு. அவ்விரு கூறுகளும் இருப்பதனால்தான் அணுக்கள் தன்புணர்ச்சி செய்கின்றன, தன்புணர்ச்சி செய்து பெருகுகின்றன. அதே நிலை ஓரறிவு உயிரினங்களின் உடல்களுக்கும் உண்டு. எது ஆதி நிலையோ அந்த நிலையில் ஆண்மை வேறு பெண்மை வேறு அல்ல. அயல் புணர்ச்சி எனப்படுவது நேர் எதிர் எனும் இரு கூறுகளுடைய புணர்ச்சி. அது ஓர் உடலுக்கும் இன்னொரு உடலுக்கும் இடையே நிகழும் புணர்ச்சி. நேர் எதிர் எனும் பண்புகளாகவும் மிகை குறை எனும் இயல்புகளாகவும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளுதல் அயல் புணர்ச்சி. நேர் எதிர் என்பவை பண்புகள். பண்பு என்றால் மூலத்தின் கருத்து என பொருள்படும். இந்த சொற்கள் இருவேறு சொற்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூலம் வேறு ஆதி வேறு. ஆதி என்று எதை அழைக்கிறோம் என்றால், வடிவம் தோன்றும், வடிவம் வெளிப்படும் நிலையின் தொடக்கம் ஆதி எனப்படும். அணு ஆதி நிலை என்று அழைக்கலாம். அந்த அணுக்களுக்கு முந்தைய நிலை, வடிவம் எடுக்கா நிலை, மூலம் என்று அழைக்கப்படும். அதுவே மூலம். மூலத்திற்கு அடுத்தது ஆதி. பண்பு என்று நாம் அழைக்கும் கருத்துகள் யாவும் மூல நிலையை குறிப்பவை. நேர் எதிர் எனும் பண்பு, நேர் எதிர் என்பவை ஆதியில் வெளிப்படுவன உள்ளவை அல்ல, அவையெல்லாம் மூலத்திலேயே உள்ளவை. அதாவது ஓர்மையிலேயே பண்புகள் உண்டு. ஓர்மைக்கு முந்தைய நிலை உண்டு, உணர்வு நிலை, அதிலேயே பண்புகள் உண்டு. ஆகவே அவையெல்லாம் மூல நிலைகள். ஏற்கனவே நாம் மூல நூல் எனும் நூலில்
நூலில் பண்புகளை பற்றி நிறைய விளக்கங்களை பதிவு செய்திருக்கிறோம். கூடுதல் விளக்கத்திற்கு அந்நூலை வாய்ப்புள்ளவர்கள் படிக்கலாம். மிகை குறை ஆகியன இயல்புகள். இயல்பு எனப்படுவது ஒரு குறிப்பிட்ட வடிவம் நிலைக்கும் போது வெளிப்படுவது. அதுவரை இயல்பு கிடையாது, எதற்கும் இயல்பில்லை. இயல்பு எனப்படுவது இருத்தலை தக்க வைத்தலும் மூலத்தை உணர்தலும் தான். இந்த இரண்டும் இருந்தால் அது இயல்பு. ஒரு பொருள் தன்னுடைய இருத்தலை தக்க வைப்பதற்கு எவற்றையெல்லாம் செய்கிறதோ அது அதன் இயல்பு. அது மட்டுமல்ல, ஒரு பொருள் தன்னுடைய மூலத்தை நோக்கி பயணிப்பதற்கு எவற்றையெல்லாம் செய்கிறதோ அதுவும் அதனுடைய இயல்பு தான். இந்த இரண்டும் இணைந்தால்தான் அது இயல்பு. இந்த இயல்பு வடிவத்தில் நிலைக்கும் பொருட்களுக்கு மட்டுமே உண்டு. வடிவம் கொண்ட, வடிவத்தில் நிலைத்தன்மை கொண்ட பொருட்களுக்கு இயல்பு உண்டு. அணுக்களுக்கு இயல்பு உண்டு. ஆதி நிலை முதல் இயல்பு இருக்கும். ஆதிக்கு முந்தைய மூல நிலையில் பண்பு இருக்கும். அந்த வகையில் தான் நீங்கள் இந்த சொற்றொடர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நேர் எதிர் எனும் பண்புகள், மிகை குறை எனும் இயல்புகள். மிகை குறை ஆகியனவெல்லாம் சீர்மை நிலையில் உள்ளவை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவையெல்லாம் இயல்புகள். எது ஈர்க்கும், எது ஈர்க்கப்படும் என்றால், நேர் எதிர் ஆகிய இரண்டும் ஒன்றை ஒன்று ஈர்த்துக்கொள்ளும். மிகை குறை ஆகிய இரண்டும் ஒன்றை ஒன்று ஈர்த்துக்கொள்ளும். இவ்வாறு பண்புகளாகவும் இயல்புகளாகவும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொள்ளுதல் அயல் புணர்ச்சி. காற்று, வெப்பம், நீர் ஆகிய 3 பூதங்களும் ஒன்றுடன் ஒன்று புணர்ந்தும் பொருந்தியும் நிலம் எனும் 5ஆம் பூதம் வெளிப்படுகிறது. ஆகாயம் முதல் பூதம், அது யாவற்றையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. காற்று, வெப்பம், நீர் ஆகிய 3ம் ஒன்றை ஒன்று ஈர்த்து புணர்ந்து பொருந்தி நிலம் எனும் 5ஆம் பூதமாக வெளிப்படுகின்றன. சீர்மை பகுதியில் இதை பற்றி நாம் நிறைய விளக்கியிருக்கிறோம். உயிரினங்களில் அயல் புணர்ச்சி ஆண்மை, பெண்மை மற்றும் சூழலில் உள்ள மிகை குறை ஆகிய நிலைகளில் நிகழ்கின்றது. உயிரினங்கள் ஆண்மை, பெண்மை என்ற நிலையில் புணர்வன, அதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்ல, சூழலில் உள்ள மிகை குறை ஆகிய நிலைகளிலும் உயிரினங்களில் புணர்ச்சி நிகழ்கிறது. சூழலில் உள்ள மிகை குறை என்று இங்கு எது வழங்கப்படுகிறது என்றால், ஒரு சூழலில் ஈரப்பதம் மிகை என்று கொள்ளுங்கள். அச்சூழலில் உள்ள வெம்மை குறை என கொள்ளுங்கள். இது புணர்ச்சி நிகழ்த்துகிறது. மலர்களுக்கும் தேனீ உள்ளிட்ட பல பூச்சிகளுக்கும் இடையில் நிகழ்வது இவ்வாறான மிகை குறை வழி நிகழும் புணர்ச்சி. இப்புணர்ச்சியை நேரடியாக ஆண்மை, பெண்மை புணர்ச்சி என்று அழைக்கக்கூடாது. ஆண்மை, பெண்மை எனும் கருத்தும் உண்டு. அதேவேளை அது முதன்மை அல்ல. மிகை குறை பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள் உள்ளிட்ட பல வகையான பூச்சிகளின் தேவைகளை மலர்கள் நிறைவேற்றுகின்றன. மலர்களின் தேவைகளை இப்பூச்சிகள் நிறைவேற்றுகின்றன. இன்னும் ஆழத்திற்கு செல்ல செல்ல மலர்களுக்கும் இப்பூச்சிகளுக்கும் பொருத்தமான சூழல் அமைய வேண்டும். அந்த சூழலே ஒரு வகையான புணர்ச்சி தான். ஒரு குறிப்பிட்ட சூழலில் மலர்கள் மலர்கின்றன எனும்போது அந்த சூழல் மிகை, அந்த சூழல் மறைவானது, அந்த சூழலுக்கான கருத்து மறைவானது. மலர்களாக அந்த சூழல் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. மலர்கள், பூச்சிகள் ஆகியனவெல்லாம் இணைந்து அந்த சூழலை புணர்கின்றன என்றும் அழைக்கலாம், என்றும் புரிந்து கொள்ளலாம். சூழல் மாற்றம் நிகழும்போது மலர்கள் வழியாக நிகழும் புணர்ச்சி நிகழ்கிறது என்பதும் கருத்து. இதுதான் ஆண்மை, பெண்மைக்கு அப்பாற்பட்ட, ஆண்மை, பெண்மை எனும் நிலைகளுக்கு அப்பால் உள்ள அயல் புணர்ச்சி. சூழலில் உள்ள மிகை குறை ஆகிய நிலைகளிலும் புணர்ச்சி நிகழ்கிறது என்று வலியுறுத்தி இங்கு எழுதப்பட்டுள்ளது. இது ஏன் இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து எழுதப்படுகிறது என்றால்,
புணர்ச்சி என்றாலே அது ஆண்மை பெண்மைக்கு இடையே நிகழும் செயல் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். அதற்கு அடுத்தடுத்த ஆழமான நிலைகளிலும் புணர்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இவ்வளவு அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆழத்தில் புரிந்து கொண்டால்தான் புவியில் உள்ள உயிரினங்களையே புரிந்து கொள்ள இயலும். இல்லை என்றால் இது ஆண் அது பெண் என்பதோடு உங்களுடைய அறிதல் நின்று போகும். அது உங்களை ஆழத்தை நோக்கி அழைத்து செல்லாது. அடுத்ததாக ஒத்தவை ஈர்த்தல். காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்றும் இவ்வகையை சார்ந்தவை. காற்று காற்றையும் நீர் நீரையும் வெப்பம் வெப்பத்தையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவை. முரண்கள் மட்டும்தான் புணரும் என்பது முழுமையல்ல. ஒத்தவையும் புணரும். ஒத்தவையும் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். காற்று குறையும் இடத்தை நோக்கி காற்று பாய்கிறது. நீர் மிகும் இடத்தில் மேலும் நீர் பாய்கிறது. வெப்பம் மிகும் இடத்தில் மேலும் வெப்பம் பரவி நெருப்பாகிறது. மூன்று பூதங்களும், அதாவது காற்று நீர் வெப்பம் ஆகிய மூன்று பூதங்களும் பருப்பொருள் எனும் நிலைக்கு முந்தையவை என்பதால் இவற்றுள் காமம் அற்ற ஈர்த்தல் நிகழ்வு மிகுதி. காற்று நீர் வெப்பம் ஆகிய மூன்று பூதங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த மூன்று பூதங்களும் பருப்பொருள் நிலைக்கு முந்தையவை என்று உரைக்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே காற்று ஒரு பருப்பொருள் அல்ல என்று குறிப்பிட்டோம். காற்றிலிருந்து தான் வெப்பம் நீர் ஆகியன பிறக்கின்றன. காற்று வெப்பம் நீர் ஆகிய மூன்றும் ஒரு நிலையில் ஒன்றே. நீர் காற்றின் ஒரு வடிவமே. காற்றின் உள் வெம்மையும் குளிர்மையும் உண்டு. அது விளக்கப்புணர்ச்சியில் உள்ளது. அவை இரண்டும் விளக்கப்புணர்ச்சி செய்கின்றன என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். இந்த விளக்கப்புணர்ச்சியில் உள்ள வெம்மை குளிர்மை ஆகிய இரண்டும் முறையே வெப்பம் நீர் எனும் வடிவங்களை எடுக்கின்றன. மீண்டும் சொல்கிறோம், காற்றினுள் உள்ள வெம்மை குளிர்மை ஆகிய இரு பண்புகளும், அவை இரண்டும் பண்புகள், வெம்மை குளிர்மை ஆகிய இரு பண்புகளும் முறையே வெப்பம் மற்றும் நீர் எனும் வடிவங்களாக வெளிப்படுகின்றன. வெம்மை எனப்படுவது பண்பு, அது மறைவானது, அது மிகை. குளிர்மை எனப்படுவதும் பண்பு, அதுவும் மறைவானது, அதுவும் மிகை. இந்த வெம்மையும் குளிர்மையும் ஒரு சூழலில் மிகை குறை என்று இருவேறு நிலைகளை எடுக்கும். ஒரு சூழலில் வெம்மை மிகையாகும், அதாவது அது மறைவாகவே இருக்கும். குளிர்மை குறையாகிவிடும், அது வெளிப்படையாகும், ஆர்ப்பரிக்கும். அதன் பிறகுதான் புணர்ச்சி நிகழும். இவ்வாறு இவை மிகை குறை என்ற நிலைகளுள் மாறி மாறி புணர்ந்துதான் வெப்பமாகவும் நீராகவும் மாற்றமடைகின்றன. இவையெல்லாம் பருப்பொருள் எனும் நிலைக்கு முந்தையவை. அதாவது காற்றுக்கு முந்தைய நிலை, அணுக்களுக்கு முந்தைய நிலை. இவை அணுக்களுக்கும் முந்தைய நிலையிலிருந்து வெம்மையும் குளிர்மையும் உண்டு. ஓர்மை நிலையிலேயே வெம்மை குளிர்மை உண்டு. உணர்வு நிலையிலேயே வெம்மையும் குளிர்மையும் உண்டு. ஏனென்றால் வெம்மை குளிர்மை ஆகிய பண்புகள் சக்தியும் சிவமும் ஆகும். அந்த சக்தியும் சிவமும் எதிர் மற்றும் நேர் எனும் இரு பண்புகள். இந்த இரு பண்புகளும் ஓர்மை நிலையில் ஒரு வடிவம் எடுத்து, ஒரு நிலைப்பாட்டினை எடுத்து, இருவேறு கூறுகள் எனும் நிலைப்பாட்டினை எடுத்து, சீர்மை நிலையில் இருவேறு வடிவங்களுக்கான ஆதி எனும் வடிவத்தை எனும் நிலையை எடுத்து, மிகை குறை எனும் இயல்புகளாக மாற்றமடைந்து அதன் பிறகு வெவ்வேறு பொருட்களாகின்றன. எவ்வளவு மாற்றம் நிகழ்ந்தாலும், அவை வடிவமாக இருந்தாலும், இயல்பாக இருந்தாலும், பண்பாக இருந்தாலும், இவையெல்லாம் மூலத்தில் உள்ளவை, பருப்பொருட்களுக்கு முந்தைய நிலையில் உள்ளவை. இந்த முந்தைய நிலையில் உள்ள சக்தியையும் சிவத்தையும் எப்போதும், அதாவது எச்சூழலிலும் எக்காலத்திலும்
தனக்குள் உள்ளடக்கி வைத்திருக்கும் பூதம்தான் காற்று. அதுதான் காற்றின் சிறப்பு. காற்றின் சிறப்பினை புரிந்து கொண்டால்தான் ஒரு அணுவையே புரிந்து கொள்ள இயலும், அல்லது ஒரு பெரும்பொருளையும் புரிந்து கொள்ள இயலும். காற்று அதற்கு அடுத்த நிலையான வெப்பம், நீர் ஆகிய மூன்றும் காமம் அற்ற ஈர்த்தல் நிகழ்த்துகின்றன என்பது பாடம். அதாவது ஒன்றை ஒன்று ஈர்த்தல் காமம். ஆனால் காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்றிற்கும் இந்த காமம் அற்ற ஈர்த்தல் மிகுதி என்பது கருத்து. ஏன் இவற்றுக்கு காமம் இல்லை, அல்ல காமம் இல்லை என்பதை விட காமம் இல்லாமலும் இவை எப்படி புணர்கின்றன, ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன என்றால், இவையெல்லாம் மூலத்தில் உள்ள நிலையை தமக்குள் வைத்திருப்பவை. மூன்று பூதங்கள் அவை. ஒரு செல் உயிரினத்திற்கும் ஒரு பட்டாம்பூச்சிக்கும் உள்ள இயல்புகள் வேறு, காற்று, வெப்பம், நீர் ஆகிய பூதங்களின் இயல்புகள் வேறு. காமம் எனப்படும் கருத்து பருப்பொருட்களுக்கு குறைவு. அதாவது பூதங்களாகிய பருப்பொருட்களுக்கு மிகவும் குறைந்து கொண்டே செல்லும். அணு நிலைக்கு சென்றால் காமம் ஏறத்தாழ இல்லை, மிக குறைவு. அணுவிற்கு முந்தைய நிலையில் காமம் அற்ற நிலை. மூன்று பூதங்களும் பருப்பொருள் எனும் நிலைக்கு முந்தையவை என்பதால் இவற்றுள் காமம் அற்ற ஈர்த்தல் நிகழ்வு மிகுதி. இவற்றுக்குள் அந்த ஈர்த்தல் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பது கருத்து. இந்த கருத்து ஏன் இவ்வளவு விளக்கப்படுகிறது என்றால், காற்றை பெருக்குகிறது, காற்றை ஈர்த்து பெருக்குகிறது, நீரை ஈர்த்து பெருகுகிறது, வெப்பத்தை ஈர்த்து பெருகுகிறது. நேரும் எதிரும் தான் ஒன்றை ஒன்று ஈர்த்து பெருகும் என்பது இதுவரை உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பாடம். நாமே அதை பற்றி மட்டும்தான் விளக்கினோம். இப்பொழுது உங்களுக்கு அடுத்த நிலையை விளக்குகிறோம். ஒத்தவை ஒன்றை ஒன்று ஈர்த்து பெருகும் எனும் பேரண்டத்தின் இயல்பையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வளவு விளக்குகிறோம். ஒத்தவை ஒன்றை ஒன்று ஈர்த்தலுக்கு காமம் ஓர் அடிப்படை அல்ல. காமம் அற்ற நிலையிலும் ஈர்த்தல் நிகழும். அவ்வாறு ஈர்த்து ஒன்றும் ஒன்றும் பொருந்தி பெருகுதல் உண்டு என்பதுதான் இந்த ஒத்தவியத்தலுடைய சாரம். புவியில் புணர்ச்சி நிலைகள் எவ்வாறு உள்ளன என்றால், காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்று பொருட்களும் ஒன்றுக்கு ஒன்று நேர் மற்றும் எதிர் என்ற வகையில் செயல்பட்டு நிலம் எனும் பருப்பொருளாக வடிவம் கொள்கின்றன. காற்று, வெப்பம், நீர் ஆகிய மூன்றும் ஒவ்வொரு சூழலிலும் ஒன்று நேராக இருக்கும், ஒன்று எதிராக இருக்கும். ஆனால் நேர் எதிர் எனும் நிலையில் இந்த மூன்றும் புணர்ச்சி கொள்கின்றன. இவ்வாறு புணர்ந்து அவை நிலம் எனும் பருப்பொருளாக வடிவம் எடுக்கின்றன. அதேவேளை ஒத்தவை ஈர்த்தல் எனும் வகையில் செயலாற்றி புவியின் பன்மை தன்மையை நிலைநாட்டுகின்றன. இதுதான் ஊழி நூலில் நாம் உணர்ந்த உயிரின பெருக்கத்தை பற்றி நாம் உணர்ந்தபோது உள்வாங்கிய மிகவும் வியக்கச் செய்த ஒரு கருத்து. புவி இவ்வளவு பன்மை தன்மையுடன் இருப்பதற்கு அடிப்படையே ஒத்தவை ஈர்த்தல் எனும் இயல்புதான். அதை இப்பொழுது விளக்குவோம். நீர் நிறைந்த பகுதிகள் மழையை மிகுதியாக ஈர்க்கின்றன. ஓரிடத்தில் மழை பொழிகிறது, அந்த நிலத்தில் ஈரம் மிகுந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நிலம் மேலும் மேலும் மழையை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. பொதுவாகவே மழைக்காடுகள் என்கிறோம், மலைப்பகுதிகளில் மிகுதியாக மழை பொழிகிறது என்கிறோம். நீர் நிறைந்த பகுதிகள் எவ்வாறாயினும் மழையை ஈர்த்து விடுகின்றன. நீரை ஈர்க்கிறது. வெப்ப பகுதிகள் வெம்மையை ஈர்க்கின்றன. ஏற்கனவே வெப்பமாக உள்ள பகுதிகள் வெம்மையை ஈர்த்து கொண்டே இருக்கின்றன. புவியின் நிலப்பகுதிகளில் பன்மயம் நிலைப்பதற்கு ஒத்தவை ஈர்த்தல் எனும் இப்புணர்ச்சி நிலையே அடிப்படை. புவி எனும் நிலம் காற்று குறையும் போது காற்றால் நிரப்பப்படுகிறது. நீர் மற்றும் வெப்பம் குறையும் போது அவ்வப்பொருட்களால் நிரப்பப்படுகின்றன.
காற்று அழுத்தத்தில் குறைவு ஏற்பட்டால் அதை காற்றே வந்து நிரப்புகிறது. அதாவது காற்றை ஈர்க்கிறது. காற்று மிகுந்தாலும் அந்த இடத்தை நோக்கி மிகுதியான காற்று உள்ள ஒரு சூழல் தன்னை சுற்றியுள்ள காற்றினை ஈர்த்து கொண்டே இருக்கும். காற்றினை தாழ்ந்தாலும் ஈர்க்கும், மிகுந்தாலும் ஈர்க்கும். நீரும் அவ்வாறானது, வெப்பமும் அவ்வாறானது. காற்று, வெப்பம், நீர் ஆகிய 3 பொருட்களின் ஒத்த ஈர்ப்பு தன்மை நிலம் எனும் புவியின் வடிவத்தை பெருக்கம், சுருக்கம் ஆகிய 2 செயல்களுக்குள்ளும் இட்டு செல்கின்றன. பெருக்கம், சுருக்கம், விரிவு, சுருக்கம் ஆகியவற்றை பற்றி நாம் ஏற்கனவே விளக்கினோம். இங்கு விரிவு எனும் சொல்லுக்கு பதிலாக மாற்றாக பெருக்கம் என்னும் சொல் இருக்கிறது. அது இன்றியமையாத ஒரு மாற்றம்தான். விரிவு வேறு, பெருக்கம் வேறு. பெருக்கமும் சுருக்கமும் நிலத்தின் இயல்பு. நீரால் பெருக்கமும் வெப்பத்தால் சுருக்கமும் விளைவது தொடர் நிகழ்வு. நீர் பெருக்கிக் கொண்டே இருக்கும், வெப்பம் அதை சுருக்கி கொண்டே இருக்கும். இது ஒரு தொடர் நிகழ்வு. இவ்வாறான தொடர் நிகழ்வு தான் புவியின் பன்மை தன்மைக்கான அடித்தளம். இந்த தொடர் நிகழ்வு தான் புவியில் இவ்வளவு வண்ணங்கள், இவ்வளவு உயிரின கூட்டம், இவ்வளவு வாழ்க்கை நடைமுறைகள் இருப்பதற்கான அடிப்படை. நீரை ஈர்த்தல் ஒத்தவை ஈர்க்கும் புணர்ச்சி. நீர் வெப்பத்துடன் புணர்தல் அயல் புணர்ச்சி. இந்த இரண்டுமே நிகழ்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒத்த ஈர்ப்புத்தன்மை பருப்பொருட்களின் வடிவத்தை சிதைக்கும் குணம் கொண்டது. அப்பொருளின் பெருக்கம், சுருக்கம் ஆகிய இரண்டும் சிதைவுக்கானவைதான். இதை அழிவு என்றும் அழைக்கலாம். அயல் புணர்ச்சியை இவ்விளைவை தடுக்கிறது. இந்த ஒத்த ஈர்ப்புத்தன்மை பருப்பொருட்களின் வடிவத்தை சிதைப்பது. ஒரு பொருள் எரிந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு எரியும் பொருள் சூழலில் உள்ள வெப்பத்தை பெருகச் செய்யும். சூழலில் உள்ள பொருட்கள் மீதும் தீ படரும். அதாவது நெருப்பை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இது மட்டுமே நிகழ்ந்தால், வெப்பத்தை ஈர்க்கிறது என்பது மட்டுமே நிகழ்ந்தால் அங்கு எந்த பொருளும் இருக்காது. பொருட்களின் வடிவமெல்லாம் சிதைந்து போகும். இது அழிவு. இது காற்றுக்கு பொருந்தும், நீருக்கும் பொருந்தும். நீர் மட்டுமே நீரை ஈர்த்து கொண்டிருக்கிறது என்றால் நீர் பெருக்கும் வடிவங்களை எல்லாம் சிதைத்துவிடும். இதுதான் அழிவு எனப்படுவது. இவ்வாறு நிகழக்கூடாது எனில் அயல் புணர்ச்சி நிகழ வேண்டும். வெப்பத்துடன் நீர் புணர்ச்சி கொள்ள வேண்டும், நீருடன் வெப்பம் புணர்ச்சி கொள்ள வேண்டும். இது அயல் புணர்ச்சி. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒத்தவை ஈர்த்தல் ஓர் அடிப்படை, அயல் புணர்ச்சி இன்னொரு அடிப்படை. இந்த இரண்டும் புணர வேண்டும். ஒத்தவை ஈர்த்தலும் இருக்க வேண்டும், அயல் புணர்ச்சியும் இருக்க வேண்டும். பொதுவாகவே ஒரு பாடத்தை ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கருத்தில் நிலைத்து விடக்கூடாது. இது இவ்வளவுதான் என்னும் விதிமுறைகள் பேரண்டத்திற்கு பொருந்தாதவை. படைப்பின் கொள்கைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புரிதல் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வளவுதான், இதை புரிந்து கொண்டோம் என்று நீங்கள் எங்கேனும் நின்றுவிட்டால் அடுத்த பாடம் அதற்கு நேர் எதிரான மாறான கருத்துக்களை வைத்திருக்கும். அதை உங்களால் புரிந்து கொள்ள இயலாது. அவ்வாறு நேர் மாறான கருத்துகளும் முந்தைய கருத்துகளும் ஒரு நிலையில் இரண்டும் ஒன்று என்று ஆகும். இந்த இடையறாத தொடர்ந்து நிகழும் ஆழத்தை நோக்கிய பயணம்தான் படைப்பு கொள்கைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரே வழி. ஒத்தவை ஈர்க்கும் புணர்ச்சி தான் பன்மைத்தன்மையை நிலைநாட்டுகிறது என்பது ஓர் அடிப்படை. ஆனால் அது மட்டுமே நிகழ்ந்தால் அழிவு நேரும் என்பதும் அதே அடிப்படை தான். ஆக அயல் புணர்ச்சி வேண்டும், ஒத்த புணர்ச்சியும் வேண்டும். இந்த இரண்டும் இருப்பதுதான் புவி எனும் உயிர்கோளத்தின் பருப்பொருட்களுக்கான தோற்றுவாய், அதாவது தோன்றும் இடம், தோன்றும் முறை என்பதுதான் கருத்து. இறுதியாக தாவரங்கள் தன் புணர்ச்சி, அயல் புணர்ச்சி ஆகிய இரு நிலைகளிலும் வாழ்பவை. மனிதர், விலங்குகள் உள்ளிட்ட பிற உயிரினங்கள், அதாவது சங்கம உயிரினங்கள், தன் புணர்ச்சி, அயல் புணர்ச்சி ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியவை.
தாவரங்கள் தன்புணர்ச்சி செய்பவை அடிப்படையில். அடுத்த நிலையில் அவை அயல் புணர்ச்சியும் செய்பவை. மலர்களை பற்றி ஏற்கனவே விளக்கினோம். தாவரங்களுக்கு தன் புணர்ச்சியும் உண்டு, அயல் புணர்ச்சியும் உண்டு. இந்த இரு நிலைகளிலும் அவை வாழ்பவை. மனிதர், விலங்குகள் உள்ளிட்ட பிற உயிரினங்கள், அதாவது அசையும் உயிரினங்கள், தன் புணர்ச்சி அயல் புணர்ச்சி ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியவை. இங்கு ஏன் உள்ளடக்கியவை என்று குறிக்கப்படுகிறது என்றால், தன் புணர்ச்சி செய்தல் தாவரங்களின் ஒரு நிலை தன் புணர்ச்சி மட்டுமே செய்யும். அயல் புணர்ச்சி இல்லா தாவரங்கள் எல்லாம் நிறைய உண்டு. அவற்றை பாடத்தின் போக்கில் நாம் காண்போம். அயல் புணர்ச்சி செய்யா தாவரங்கள் உண்டு. தாவரங்களுக்கு இந்த இரு புணர்ச்சி நிலைகள் உண்டு. மனிதர்களும் பிற விலங்குகளும் இவை இரண்டையும் உள்ளடக்கிய உயிரினம் கூட்டம் என்றால், மனிதர்களுக்குள் தன் புணர்ச்சியும் உண்டு, அயல் புணர்ச்சியும் உண்டு. இரண்டுமே உண்டு, உள்ளடக்கி இருக்கிறார்கள் மனிதர்கள் என்பது கருத்து. பிற உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். இவ்வகை உயிரினங்களில் அயல் புணர்ச்சி வழியாக இனப்பெருக்கம் நிகழ்கிறது. தன் புணர்ச்சி வழியாக உயிரினங்களின் வடிவம் வளர்ச்சி அடைகிறது. மனிதர்களுக்கும் பிற அசைவனவற்றுக்கும் இனப்பெருக்கத்திற்கு அயல் புணர்ச்சி. ஆனால் அந்த உயிரினங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு தன் புணர்ச்சி. மனிதர்களுடைய உடல் தன் புணர்ச்சியினால் தான் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் அயல் புணர்ச்சியின் வழியாக அவர்களுடைய இனம் பெறுகிறது. இது பிற அசைவனவற்றுக்கும் பொருத்தமான கருத்து. இவற்றில் உடல் வளர்ச்சி, அதாவது உடல்களின் ஆதி பருப்பொருட்களாகிய செல்கள் தன்புணர்ச்சி செய்து பெறுகின்றன. செல்கள் எவ்வாறு பெறுகின்றன என்றால், தன்புணர்ச்சி அவற்றின் ஆதி நிலை. செல்களில் பல நிலைகள் உண்டு. செல்களின் ஆதி நிலை தன்புணர்ச்சி செய்வது, அதுவே முதல் பெருக்கம். இந்த அசைவனவற்றின் உடல்கள் தன்புணர்ச்சி செய்யும் செல்களால் தான் பெருகி வளர்கின்றன. அதுதான் உடல் வளர்ச்சி எனப்படுவதே. ஆனால் இந்த உயிரினங்கள் எல்லாம் ஆண்மை பெண்மை எனும் இரு வேறு கூறுகளாக தம்மை கருதி புணர்ந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. இவற்றில் ஓர் உயிரினம் தன் வகையினத்துடன் புணர்வது ஒத்தவை ஈர்த்தல் எனும் இயல்பின் விளைவு. குரங்குடன் புணர்தல், ஒத்தவை ஈர்த்தல். ஈரத்தன்மை உள்ள காடுகளுக்கு தொடர் மழை பொழிவது ஒத்த ஈர்ப்பின் விளைவு. பாலையில் கூடுதல் வெயில் இறங்குதல் ஒத்த ஈர்ப்பின் விளைவு. கடலில் புயல் உருவாதல் ஒத்த ஈர்ப்பின் விளைவு. உடலில் காற்று பற்றாக்குறை ஏற்படும் போது மூச்சை இழுத்து விடுதல் ஒத்த ஈர்ப்பின் விளைவு. ஒரு சருகில் தீப்பிடித்தால் அருகில் உள்ள சருகு தனது உலர்ந்த தன்மை எனும் ஒத்த குணத்தினால் அத்தீயை ஈர்க்கிறது. இதுவும் ஒத்த ஈர்ப்பின் விளைவே. புவியின் பன்மயம்தான் பல்லுயிர்களை பெருகச் செய்கிறது. பல்லுயிர் பெருக்கம் நிகழ்வதற்கு ஒத்த ஈர்ப்பு அடிப்படை. இந்த பல்லுயிர் பெருக்கம் குறிப்பிட்ட வடிவில் நிலைப்பதற்கு அயல் புணர்ச்சி தான் அடிப்படை. புவி எனும் நிலம் வடிவில் நிலைத்தவாறு பல்லுயிர் பெருக்கத்தின் உறைவிடமாகவும் இருப்பதற்கு அதன் தன்புணர்ச்சி அடிப்படை. இதுதான் சுருக்கம். அதாவது தன்புணர்ச்சி என்ன செய்கிறது என்றால், எதற்கு அடிப்படையாக உள்ளது என்றால், இந்த புவி என்ற நிலம் ஒரு வடிவத்தில் நிலைத்து கொண்டே பல்லுயிர் பெருக்கத்தின் உறைவிடமாக இருப்பதற்கு அதன் தன்புணர்ச்சி அடிப்படை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த தன்புணர்ச்சி இல்லை என்றால் புவி என்ற இந்த நிலம் ஒரு வடிவத்திலும் நிலைத்து கொண்டு பல்லுயிர் பெருக்கத்தையும் நிகழ்த்த இயலாது. ஏனென்றால் தன்புணர்ச்சி தான் நேர் எதிர் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. சூழல் எப்படி இருந்தாலும், ஒரு பேரழிவு நேர்ந்தாலும், நீர்ப்பெருக்கமோ அல்லது வெப்ப மிகுதியோ பேரழிவை கொணர்ந்தாலும் இங்கே உயிரின கூட்டம் அழியாது. ஏனென்றால் ஒரு செல் தன்னை பெருக்கிவிடும். ஒரே ஒரு செல் போதும். எண்ணற்ற உயிரின கூட்டமாக அது பெருகிவிடும். எந்த சூழலிலும் உயிர் வாழ்பவை, எந்த சூழலிலும் பொருந்துபவை நுண்ணுயிர்கள் என்று ஏற்கனவே பாடத்தில் விளக்கினோம். அவை தன்புணர்ச்சி செய்தே பெருகுவன என்பதனால்தான்
இவ்வளவு உயிரின கூட்டத்தின், இவ்வளவு பல்லுயிர் பெருக்கத்தின் உறைவிடமாக புவி இருக்கிறது. ஆகவே தன்புணர்ச்சி தான் அதற்கு அடிப்படை. அடுத்ததாக இந்த பல்லுயிர் பெருக்கம் இவ்வாறு பெருகும் இவ்வளவு உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நிலைப்பதற்கு அயல் புணர்ச்சி தான் அடிப்படை. காகம், பருந்து உள்ளிட்ட பறவைகள் எல்லாம் ஆண்மை பெண்மை என்ற இரு நிலைகளில் அயல் புணர்ச்சி செய்கின்றன. எல்லா பெரும்பான்மையான உயிரினங்கள் அசைவனவற்றுக்கு அயல் புணர்ச்சி இயல்பு. பெரும்பான்மையாக, ஒரு விதியாக கருதக்கூடாது, பெரும்பான்மையாக அசைவனவற்றுக்கு அயல் புணர்ச்சி அடிப்படை. இவ்வாறு இந்த அசைவனவையெல்லாம் அயல் புணர்ச்சி செய்வதனால் இந்த வடிவம் நிலைக்கிறது. இல்லை என்றால் வடிவம் நிலைக்காது. இரு கூறுகள் ஒன்றோடு ஒன்று புணரும் போது ஒரு கூறு தன்னிடம் உள்ள இயல்புகளை அங்கு பரிமாறுகிறது, இன்னொரு கூறிடமிருந்து தனக்கான இயல்புகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறது. ஆக இரண்டும் பரிமாறிக்கொள்கின்றன. இவ்வாறு பரிமாறுதலால் வடிவம் கிடைக்கிறது, சூழலுக்கான வடிவம் கிடைக்கிறது. மனிதருள் ஒரு குழந்தை பிறக்கும் போது அது தன்னுடைய மூதாதையரின் சாயல்களோடு இருக்கிறது. இந்த சாயல் அமைவதற்கான அடிப்படை அந்த சூழலில் அக்குழந்தை பொருந்தி வாழ வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே பிறந்து வாழ்ந்தவர்களிடம் உள்ள இயல்புகள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தை பிறப்பின் போதும் அடுத்தடுத்த சூழல்கள் எல்லாம் உள்வாங்கி வளர்ச்சியடைந்து கொண்டே வருகின்றது. இந்த ஆணும் பெண்ணும் தம்முடைய மூதாதைகளின் சூழல் பொருத்தங்கள் எல்லாம் தமக்குள் பொதித்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஒருவரோடு ஒருவர் புணர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது மூதாதையருடைய சூழல் பொருத்த இயல்புகள் யாவும் இந்த குழந்தைக்கு கிடைக்கின்றன. இதனால்தான் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் நிலைக்கிறது. இதுவே மரபு தொடர்ச்சி எனப்படுவது. இது எல்லா உயிரினங்களுக்குமே பொருந்தும். காகம், பருந்து மட்டுமல்ல, மனிதர் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்குமே இது பொருந்தும். இதுதான் அயல் புணர்ச்சியுடைய சிறப்பு. தன்பெருக்கத்தில் இது நிகழாது. தன்பெருக்கத்தில் சூழலுக்கு ஏற்ப வேறு வடிவம் கிடைத்துவிடும். ஒரு வடிவம் நிலைக்க வேண்டுமென்றால் அயல் புணர்ச்சியில் தொடர்ச்சி வேண்டும். புவியின் பன்மயம்தான் பல்லுயிர்களை பெருகச் செய்கிறது. பல்லுயிர் பெருக்கம் நிகழ்வதற்கு ஒத்த ஈர்ப்பு அடிப்படை என்றால் ஒரு குறிப்பிட்ட உயிரினம் தன்னுடைய உயிரின கூட்டத்தோடு புணர்தல் எவ்வளவு இன்றியமையாதது. யானைகளும் மான்களும் புணர்ந்தால் யானை மான் எனும் இருவேறு உயிரின கூட்டம் பெருகாது. வேறு ஏதேனும் ஒன்று விளையும், குழப்பம் நிகழும், சிதைவு நிகழும். அது பல்லுயிர் பெருக்கம் என்ற கருத்திற்கே புறம்பானது. ஒவ்வொன்றிற்கும் தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மை பெருக வேண்டும் என்றால் ஒத்தவை ஈர்க்க வேண்டும். இந்த மூன்றும் பொதுவாக பார்க்கும்போது வேறு வேறு என்று தோன்றும். அதாவது தன்புணர்ச்சி, அயல் புணர்ச்சி, ஒத்தவை ஈர்த்தல் ஆகிய மூன்றும் வேறு வேறு என்று தோன்றும். ஆனால் அடிப்படையில் இந்த மூன்றும் ஒரு வேரின் 3 கிளைகள். புவி எனும் உயிர்கோளம் பன்மயத்துடன் உள்ள உயிர் சூழலில் நிலைக்க வேண்டும் என்பதற்காக புவிக்கு வழங்கப்பட்ட அருள் இந்த 3 வகை புணர்ச்சிகளும் 3 புணர்ச்சி அடிப்படைகளும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்றும் இருப்பதனால்தான் நாம் இருக்கிறோம், நம்முடைய சூழலில் உள்ள எல்லா உயிரினங்களும் இருக்கின்றன. அண்டத்தில் ஒரு பருப்பொருள் என்ற வகையில் புவி தனக்குள் உள்ள காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய 4 பொருட்களையும் கொண்டு தன்புணர்ச்சியில் ஈடுபடுகிறது. பேரண்டத்திலிருந்து புவியை பார்த்தால் அது தன்புணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அது தன்புணர்ச்சியில் தான் இருக்கிறது. புவி தனக்குள் உள்ள காற்று, வெப்பம், நீர், நிலம் ஆகிய 4 பொருட்களையும் வைத்துக்கொண்டு அது தன்புணர்ச்சி செய்கிறது. அதற்கு புறத்திலிருந்து நிகழும் புணர்ச்சி நிகழ்வுகளை விட தன்புணர்ச்சியே புவிக்கு மிகுதி. இதைத்தான் ஏற்கனவே சீர்மை இயலில் விளக்கும்போது ஒரு கட்டமைப்பு தன்னைத்தானே ஒழுங்கு செய்து கொள்ளும்
என்று குறிப்பிட்டோம். பேரண்டத்தின் ஒரு சிறு புள்ளியாக புவியை புரிந்து கொள்கையில் அந்த புவி ஒரு செல் உயிரி போல தன்புணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இதே புவியின் உள்நுழைந்து பார்த்தால் புவியின் பன்மய கட்டமைப்பினை ஒத்தவை ஈர்த்தலும் அயல் புணர்ச்சியும் விளைவிக்கின்றன. இந்த புவி ஒரு புள்ளியாக தன்புணர்ச்சி செய்கிறது. ஆனால் இந்த புள்ளிக்குள் நுழைந்து பார்த்தால் இங்கே ஒத்தவை ஈர்த்தலும் அயல் புணர்ச்சியும் உள்ளன. இவை யாவும் மனித உடலுக்கும் பொருந்தும். ஆண் பெண் இருவருக்கும் தன்புணர்ச்சி நடக்கிறது. ஒவ்வொரு ஆணும் தன்புணர்ச்சி செய்யும் உயிரின கூட்டமே. பெண்ணுக்கும் தன்புணர்ச்சி உண்டு. இது ஆண் பெண் ஆகிய இருவரையும் அறியாமல் நிகழ்வது. தன்புணர்ச்சியின் விளைவுகளே விந்து நீரும் சினை முட்டைகளும். விந்து நீர் ஊற்றெடுப்பது புவி பேரண்டத்தில் தன்புணர்ச்சி செய்யும் ஒரு புள்ளி. அந்த புவிக்குள் அயல் புணர்ச்சி ஒத்தவை ஈர்த்தல் ஆகிய இரண்டும் நிகழ்வன. இவை எல்லாமே மனித உடலுக்கும் பொருந்தும் கொள்கைகளே. அதாவது அண்டமும் பிண்டமும் ஒன்றே. ஆண் பெண் இருவருக்கும் தன்புணர்ச்சி நடக்கிறது. தன்புணர்ச்சியின் விளைவுகளே விந்து நீரும் சினை முட்டைகளும். விந்து நீர் ஊற்றெடுப்பதும் சினை முட்டைகள் வெளிப்படுவதும் ஆண் மற்றும் பெண்ணுக்குள் நிகழும் தன்புணர்ச்சியின் விளைவுகளே. தன்புணர்ச்சி என்பது உடல் சேர்க்கை என்று புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இந்த பாடம் விளங்கும். ஆணுக்குள் உள்ள செல்களின் புணர்ச்சி விந்து நீராக ஊற்றெடுக்கிறது. அது ஒரு புணர்ச்சியே, அது ஒரு விளைவு. ஆகவே விந்து நாம் ஏற்கனவே பல இடங்களில் உரைத்திருக்கிறோம். ஆணுக்குள் ஊற்றெடுக்கும் விந்து சக்தி, அது பெண்மை, அது எதிர் எனும் பண்பு கொண்டது. ஆண் குறியே சக்தியின் வடிவம்தான், பெண் குறி சிவத்தின் வடிவம் என்று ஏற்கனவே பல நிலைகளில் இதை விளக்கியிருக்கிறோம். சீர்மையிலும் விளக்கினோம் இதை. அவ்வாறு தன் புணர்ச்சி ஆணுக்குள் நிகழ்ந்து விந்து நீராகிறது. தன் புணர்ச்சி பெண்ணுக்குள் நிகழ்ந்துதான் சினை முட்டையாகிறது. இது தன் புணர்ச்சி. அடுத்ததாக அயல் புணர்ச்சியின் வழியாக இவையெல்லாம் வடிவம் கொள்கின்றன. ஒத்தவை ஈர்த்தல் எனும் இயல்பினால் ஒத்த உயிரினங்கள் புணர்கின்றன. மனிதரை புணர்தல், ஒத்தவை ஈர்த்தல். ஆண்மையும் பெண்மையும் ஓர் உடலுக்குள் இருத்தல் தன்புணர்ச்சி. ஆணும் பெண்ணும் வேறு வேறு என்ற நிலையில் புணர்தல் அயல் புணர்ச்சி. ஓர் உடல் என்று பார்த்தால் மூன்றும் ஓர் உடலுக்குள் உள்ளன. மூன்று அடிப்படைகளுமே ஓர் உடலுக்குள் உள்ளன. இரு உடல்கள் என்று பார்த்தால் அயல் புணர்ச்சி மட்டுமே கண்ணுக்கு தெரியும். இவையெல்லாம் மாயை. நீங்கள் எவ்வளவு ஆழமாக சென்று பார்க்கிறீர்களோ அவ்வளவு மாயையை கடந்து மெய்மையை புரிந்து கொள்ள இயலும். இதுதான் புணர்ச்சியின் அடிப்படைகள் எனும் பாடம். இன்றைய பாடம் இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. செம்மை வனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார். விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழி நூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மை வனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.semmaivanam.org என்ற செம்மை இணையதளத்திலும் கிடைக்கும்.